ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி இசோன்னு சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோ வந்திருக்கு. அதை பார்க்கும்போது நம்மளுக்கு பதவதைக்குது. இனியும் நடக்குது 2 எவிக்ஷனா, அதுவும் வியனாவால் நடக்க போதா? வாட் இஸ் திஸ் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு பதவதிப்பது. ஏன் அப்படின்னா இந்த ப்ரொமோவில் ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம வியனா வந்துட்டு பேசின விஷயங்களால் வந்துட்டு நம்ம விக்ரம் செம்ம டென்ஷன் ஆகிட்டு வெளியே போயிருப்பார். அப்போ சாண்ட்ரா கூட வந்துட்டு போதும் அப்படின்னு நான் பேசி தான் தருவேன், இங்கே நான் பாதிக்கப்பட்ட பெண் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க இல்லையா? இப்போ இன்னொரு ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா வியானா வந்து அவங்களுக்கு ஒரு பிக் பாஸ் டாஸ்க் கொடுத்துருக்காங்களா. என்ன டாஸ்க்குனா டபுள் எவிக்ஷன். இன்னுங்க வீட்டில் மொத்தம் 6 பேர் தான் இருக்காங்க. அதில் ஒருத்தர் டிக்கெட்டு பின்னால் வாங்கிட்டாங்க, மீதி 4 பேர் தாங்க இருக்காங்க. பரவாயில்ல, டபுள் எவிக்ஷன். சாரி, மீதி 5 பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது டபுள் எவிக்ஷன் என்னம்மா, என்ன சொன்னார் பிக் பாஸ் அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க, ஆக்சுவலாக பிக் பாஸ் எனக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு. என்ன டாஸ்க் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்குள்ள டிசைட் பண்ணி 2 பேரை செலக்ட் பண்ணி எங்களை கொடுக்கணும். நீங்கள் செலக்ட் பண்ணலன்னா நானே வந்துட்டு நைட்டோட நைட்டாக 2 பேரை செலக்ட் பண்ணி கூப்பிட்டு போயிடுவேன்றாங்க. இல்லை அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறாங்க. இது என்னடா புது கதையாக இருக்குது? பார்வதியும் பார்வதியும் கமருதுன்னு வெளியே போனால் நம்ம நிம்மதியாக இருக்க பார்த்தா இப்படி நம்ம நிம்மதியில் வந்து கலந்துக்கு போடுற மாதிரி வந்திருக்கே ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அப்போது விக்ரம் வந்து நின்று பயங்கரமாக எமோஷனலாக ஒரு சில விஷயங்கள் பேசுகிறாரு. அதை கேட்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன சொல்கிறாருன்னா, என்னால் இதுக்கு மேலே உங்களோட குறைகளை சொல்லி இப்படி ஒரு கேமை என்னால் சத்தியமாக விளையாட முடியாது. என்ன மன்னிச்சிடுங்க பிக் பாஸ். திவ்யாவை நான் வந்து தெரிஞ்சே அழ வச்சுருக்கேன். அதனால் நான் வாலண்டராக இதை பண்ணுறேன். வியானா கூட போகிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் கிளம்ப ரெடியாக இருக்கேன் பிக் பாஸ் அப்படின்னு வாலண்டராக இவரே வந்து நிற்கிறார். திவ்யாவை தெரிஞ்சே அழ வச்சேன்னு சொல்லிட்டு இங்கே ஃபீல் பண்ணுறாரு. விஜய் பார்வதி அழுதுட்டு இருக்கும்போது முன்னாடி டான்ஸ் கதகளி ஆனீங்களா, அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தோணுச்சா மிஸ்டர் விக்ரம் அப்படின்னு கேள்வி கேட்டால் அங்கே அவர்கிட்ட பதில் இருக்குமான்னு தெரியல. நிறைய நேரங்களில் விஜய் பார்வதி ரொம்ப உரிமையாக போய் விக்ரம் கிட்ட வந்து அவங்களோட விஷயங்களை சொல்லும் போதெல்லாம் வந்து மூக்கு உடைக்கிற நோஸ் கட் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் ரொம்ப மோசமாக பண்ணியிருப்பார். அதே திவ்யா கிட்ட வந்து விஜய் பார்வதி ஒரு சண்டை ஒன்று நடந்திருக்கும். அவங்க ஒரு மாதிரி ஆட்டிடியூட் காமிச்சிருப்பாங்க. அப்போ போயிட்டு என்ன நரின்னு சொல்கிறான், ஆமாம் நீ நரிதான் இருப்பார். அதே மாதிரி இந்த பாத்திரம் தொடக்கிற இடத்துல போயிட்டு நான் வந்து வேலை செய்கிறேன், நான் பேசினாலும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னும் போது ரொம்ப மோசமாக கலாய்ப்பார். நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்கள எப்படியாவது நோஸ் கட் பண்ணணும்னு நினைப்பார். அதேமாதிரி சபரி வந்து பண்ண நேரங்களில் வந்து அவங்க அழுதுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து முன்னாடி டான்ஸ் ஆடுவார். அப்போல்லாம் வராத ஒரு அழுகை இப்போ எதுக்கு வருது அப்படின்னா, அவருக்கு தோணு இருக்கும் கண்டிப்பாக நம்மளுடைய ஓட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது, சுபிக்ஷா போயிருக்காங்கன்னா அடுத்தது நம்ம தான். ஏன்னா சுபிக்ஷா வெளியே போனதுக்கு ஒரு வேளை நம்மளாக காரணமாக இருக்கலாம். அதே மாதிரி திவ்யாவை பற்றி நேற்று வந்து விஜய் சேதுபதி அவர்கள் சொல்லும்போது நம்மளுக்கு ஆப்போசிட்டாக அங்கே வந்து கைத்தட்டல் வந்துச்சு. ஸோ நம்ம தான் சொல்லிட்டு இங்கே ஒரு பர்ஃபார்மன்ஸை ஹெவியாக பண்ணுறாரு. அதை போன வாட்டி ஆதரவு பண்ண விஷயங்களே வந்துட்டு அவர் வந்து அப்படி மன்னிப்பு கேட்டிருப்பார். ஏன்னா எஃப்ஜே இருக்கிறதுலே சூப்பராக கேட்ட ஒரு தரமான கொஸ்டின் அன்றைக்கி தான். இவர் எல்லாத்தையும் பண்ணிடுவாராம், அதுக்கப்புறம் மன்னிப்புன்ற ஒரு விஷயத்த பண்ணிடுவாங்கன்ற மாதிரி சூப்பராக கேட்டிருப்பார். உடனே அவர் வந்து எல்லார்கிட்டையும் போய் மன்னிப்பு கேட்டிருப்பார். இப்போ அதே மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறாரு. பட் இருந்தாலும் மனசு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது விக்ரம் அழும்போது. என்ன சொல்கிறது? சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அந்த மாதிரி டபுள் எவிக்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா மொத்தமே 6 பேர் தான் இருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்துட்டு இப்போது இதுக்கு போயாச்சு, டிக்கெட்டு பின்னால் மீதி 5 பேர் தான் இருக்காங்க. அதுலேயும் வந்துட்டு டபுள் எவிக்ஷன் மீன்ஸ் ஒன்றும் புரியல. ஒருவேளை இது டாஸ்க்கா இல்லை ப்ராங்க் மாதிரி பண்ணுறாங்களா? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.